போல் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை என்று நான் சொல்லும் பொழுது அது எந்த காலத்திலும் அந்த வார்த்தை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் ஒவ்வொருத்தரும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறது. அதாவது ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22:21 வரை உள்ள வேத வாக்கியங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வழியில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வேத வாக்கியத்துக்கு செல்வோம். ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பாவம் மரணம் என்னும் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிட்டே. மறுபடியும் சொல்கிறேன், ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்னும் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிட்டு. அப்போ பவுல் அப்போஸ்தலர் என்னை என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறதார பவுல் அப்போஸ்தலர் தன்னையே குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ ரோமர்களாம் அதிகாரத்தில் வனாந்தர வாழ்க்கை அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதும் அவரை பாவம் மரணம் என்ற பிரமாணம் மேற்கொண்டது. அந்த பாவம் மரணம் என்ற பிரமாணத்தில் இருந்து இப்பொழுது அவர் விடுதலையானார். எப்படி விடுதலையானார்? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை அறிந்ததன் மூலம், அந்த பிரமாணத்தை அவர் விசுவாசித்ததன் மூலம், அந்த பிரமாணத்தின் மூலமாக பாவம் மரணம் என்ற பிரமாணத்தில் என்று தான் விடுதலை ஆனேன் என்று சொல்லி வெளிப்படையாக பவுல் அப்போஸ்தலர் பிரகடனப்படுத்தி இருக்கிறார். அப்போ என்ன மாதிரி அவர் விடுதலை ஆனார் என்பதை பற்றி நாங்களும் அறிந்திருக்க வேண்டும், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து நாமும் விடுதலை ஆக வேண்டும். அப்போ கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம்தான் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வழி நடத்தும். ஜெயங்கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறதற்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழி என்பதை நாம் தெளிவாக அறிந்து அதனை பின்பற்ற வேண்டும். இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால தேவரை நிறங்கள் எல்லோரையும் மீட்டுக்கொண்டீர். அதற்காக உமக்கு இன்றைக்கும் சோஸ்திரம். என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதியும் அபிஷேகியும். பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தார்களும் உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருளும். அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ ஏற்கனவே போன கடந்த செய்தியில் நான் குறிப்பாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன்,
கிறிஸ்துவுக்குள் இருப்பதே தேவனால் நியமிக்கப்பட்ட வழிமுறை என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது பற்றி விவரமாக ரோமர் 8:1 ரோமர் 8:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறானோ அவனே உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளும் இருக்கிறான் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அவனே பூர்வ பாதையை அறிந்திருக்கிறான். எரேமியா 6:16 சொல்லப்பட்ட பூர்வ பாதையை அவனே அறிந்திருக்கிறான் என்பதை நான் உங்களுக்கு ஏற்கனவே அறிவித்திருந்தேன். அப்போ தேவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை விட்டு விலகி வேறு எந்த வழியை ஒரு விசுவாசி பின்பற்றுவானாய் இருந்தால் பாவம் மரணம் என்ற பிரமாணம் அவனை மேற்கொள்ளும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை விட்டு விலகி வேறு எந்த வழியை பின்பற்றினாலும் பாவம் மரணம் என்ற பிரமாணம் அவனை மேற்கொள்ளும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இதன் நிமித்தமே அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தோல்வியில் முடிகிறது. அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தோல்வியில் முடிகிறதற்கு காரணம் தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை விட்டு விலகி அவன் வேறொரு வழிக்கு சென்றதன் நிமித்தம் பாவம் அவனை மேற்கொள்வதனால அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தோல்வியில் முடிவடைகிறது. இதனே பவுலப்போஸ்தலர் ரோமர் 7:11 பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது, அதனாலே என்னை கொன்றது என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கார். வேறொன்றை நாடும் பொழுது அந்த வேறொன்று கிறிஸ்தவனை வஞ்சிக்கிறது. அது ஆவிக்குரிய மகிமை நிறைந்ததாக இருக்கிறபடியினால கிறிஸ்தவன் வஞ்சிக்கப்படுகிறான். ஆவிக்குரிய கனம் நிறைந்திருக்கிறதுனால, வேத வாக்கியங்களினால சோடிக்கப்பட்டிருக்கிறதுனால கிறிஸ்தவன் வஞ்சிக்கப்படுகிறான். அப்போ அந்த வஞ்சிப்பு என்னத்தில் முடிகிறது? மரணத்திலே, ஆவிக்குரிய மரணத்தில் முடிகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதை பற்றித்தான் ரோமர் 7:11 பவுலப்போஸ்தலர் தன்னுடைய அனுபவத்தை கூறியிருக்கிறார். ஏனெனில் கிறிஸ்துவுக்குள் இருப்பதற்கு பதிலாக பவுலப்போஸ்தலருடைய ஒருமித்த நோக்கு பிரமாணங்களில் இருந்தது. அவருடைய விசுவாசத்தின் குறிக்கோள் கிரியைகளில் இருந்தது. அப்போ ஒருமித்த நோக்கு பிரமாணத்திலும் விசுவாசத்தின் குறிக்கோள் கிரியைகளிலும் இருந்ததனால பவுலப்போஸ்தலருடைய வல்லமையின் ஆதாரம் சுயமாக இருந்தது. ஆனபடியால் சுயம் அவருக்கு படுதோல்வியை கிறிஸ்தவ வாழ்க்கையில் கொடுத்தது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதை வேத வாசனத்தோடு சம்பந்தப்படுத்தி இந்த ஃபார்முலாவை, இந்த வாய்ப்பாட்டை உங்களுக்கு தருகிறது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது. பவுலப்போஸ்தலருக்கு நடந்தது என்ன, அவர் தோல்வி அடைந்ததுக்கு காரணம் என்ன என்பதை இந்த வாய்ப்பாடு தெளிவாக, அதே நேரம் சுருக்கமாக, அதே நேரம் காத்திரமாக தருகிறது. நாம் ஒவ்வொருவரும் இதை தெளிவாக அறிந்திருக்க வேணும். அப்போ பவுலப்போஸ்தலர் தோல்வி அடைந்ததுக்கு காரணம் என்ன? அவருடைய ஒருமித்த நோக்கு இயேசு கிறிஸ்துவில் இருக்க வேண்டியது பிரமாணங்களிலே இப்பொழுது இருக்கிறது. ரோமர் 7:1-4 விசுவாசத்தின் குறிக்கோள் கிறிஸ்து சிலுவை நிறைவேற்றியதில் இருக்க வேண்டியது இப்பொழுது கிரியைகளிலே இருந்ததன் நிமித்தம் ரோமர் 7:8-10 இருந்தபடியினால். அப்போ மறுபடியும் சொல்லுகிறேன், ஒருமித்த நோக்கு பிரமாணங்களிலும் விசுவாசத்தின் குறிக்கோள் கிரியைகளிலும் இருந்தபடியினால அவருடைய வல்லமையின் ஆதாரம் சுயமாயிருந்தது. காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டார்.
செயற்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் செயற்படவில்லை என்று சொன்னால் சுயம்தான் வல்லமையை கொடுக்கிறது, சுயம் போதுமானது அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு சுயம் போதுமானதல்ல. ஆனபடியால் பவுல் அப்போஸ்தலர் தோல்வியான வாழ்க்கையை நடத்தினார் என்பதை ரோமர் 7:24 அவரே வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழிமுறை கிறிஸ்துவினால் அவருக்கு வெளிப்படுத்தப்படும் வரை. அப்போ கலாத்தியர் 2:11-12 ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வது எப்படி என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார். அது வரைக்கும் பவுல் அப்போஸ்தலர் நிர்பந்தமான கிறிஸ்தவ வாழ்க்கையை தவிர்க்க முடியாமல் வாழ வேண்டியதாயிற்று. ஏனென்று சொன்னால் ரோமர் 7:24 அதை நிரூபிக்கிறது. அப்போ இப்படி இருக்க ஒரு விசுவாசி கிறிஸ்து இயேசுவினாலே இவனுடைய ஆவியின் பிரமாணம் தேவனாலே உருவாக்கப்பட்டது என்பதனையும் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக அதனை விசுவாசி நடைமுறைப்படுத்துவதை எதிர்பார்ப்பார் என்பதனை அறிந்து அதன் தாற்பயத்தை பூரணமாக உணர்ந்து அதற்கேற்ப நடக்க பழகி கொள்ள வேண்டும். ஏனெனில் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் ஒருவன் தேவனுக்கு முன்பாக அவருக்கு பிரியமான ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழியாகும். அப்போ கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் தேவனால் நியமிக்கப்பட்ட வழி என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து அதன்படி நடக்க அவன் பழகி கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய இந்த பிரமாணத்தை ஒரு விசுவாசி பூரணமாக அறியாவிட்டால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான செயற்பாடுகளை தன்னில் செயல்பட விடாமல் தன்னை தானே கட்டுப்படுத்துகிறான் என்பதை அவன் நிச்சயமாக அறிவானாக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு கிறிஸ்தவனிலும் வல்லமையாக தான் செயற்பட்டு பாவ சுபாவம் அவனை மேற்கொள்ளாதபடிக்கு அவன் பரிபூரண வாழ்க்கை அனுபவிப்பதற்கு ஏதுவாக எல்லா செயற்பாடுகளையும் அவர் நடத்த விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் கிறிஸ்தவன் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை விட்டு அவன் விலகி வேறொன்றுக்கு போவான். ஆனால் அவன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான செயற்பாடுகளை தன்னில் செயற்பட விடாமல் அவருடைய கையை கட்டுகிறான் என்பதை அவன் நிச்சயமாக அறிந்திருப்பானாக. அப்படியான செய்கை அவன் நிர்மூலமாகிறதற்கே உதவும். இதைத்தான் ரோமர் 7:24 பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருந்தார். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலையாக்குவார்? அப்போ நம்முடைய சரீரம் மரண சரீரம் என்பதனையும், அதாவது வீழ்ச்சியினால் பல்வேறு விதமான தாக்கத்தை நாம் அனுபவிக்கிறோம் என்பதையும், அப்போ இந்த மரண சரீரத்தை அடிக்கடி உயிர்ப்பித்து வல்லமையாக செயல்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு மிக முக்கியமாக இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் செயற்படாவிட்டால் பாவம் மரணம் என்ற பிரமாணம் அவனை மேற்கொள்ளும். பாவம் மரணம் என்ற பிரமாணம் அவனுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் தோல்வியான வாழ்க்கையை உறுதிப்படுத்தும் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்வானாக. அப்போ ரோமர் 7:24 சொல்லப்பட்டிருக்கிறது, பவுல் அப்போஸ்தலர் அதாவது பரிசுத்த ஆவியானவர் செயற்பட விடாமல் அவருடைய கையை கட்டி போட்டார். பரிசுத்த ஆவியானவரை செயற்பட விடாமல் பவுல் அப்போஸ்தலர் எப்படி நடந்தார் என்றால், பவுல் அப்போஸ்தலர் நியாயப்பிரமாணத்தை செய்வதிலே அவர் பிரியமாக இருந்தார். அப்போ நியாயப்பிரமாணத்தை
நாமத்தை விசுவாசிக்க சொல்லி தேவன் சொல்லவில்லை. அப்போ அவர் விசுவாசிக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் செயற்படுவார். அப்போ இவர் அந்த விசுவாசத்தில் நிலைத்திராமல் நியாயப்பிரமாணத்தை விசுவாசித்ததன் நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் உடனடியாகவே தன்னுடைய செயற்பாட்டை நிப்பாட்டி போட்டார். அப்போ அவர் நிப்பாட்டின உடனே பாவம் மரணம் என்ற பிரமாணம் எழும்பி பவுல் அப்போஸ்தலர் முற்று முழுதுமாக மேற்கொண்டதன் நிமித்தமே ரோமர் 7:24 அந்த மாதிரி அவர் சொல்லியிருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு நடைபெறும் சகலதம் பரிசுத்த ஆவியானவரால் இந்த பிரமாணத்தின் அடிப்படையிலேயே நடைமுறைப்படுத்தப்படுகிறபடியினால் அவன் எவ்வளவாய் இந்த பிரமாணத்தை அறிந்திருக்க வேண்டும் என்பதனை நான் மிகப்படுத்த வேண்டியதில்லை என்றே நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இந்த பிரமாணம் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ற பிரமாணத்தின் அடிப்படையிலேயே அவர் செயற்படுகிறபடியினால் இந்த பிரமாணத்தை நாம் குறைவாக மதிக்க இயலாது. அப்போ ஜீவனுடைய ஆவியை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக அவர் இந்த பூமியிலே இருக்கும் பொழுதே ஜீவனுடைய ஆவியை பற்றி நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். யோவான் 7:37-39 சொல்லியிருக்கிறார். யோவான் 7:37-39 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அவனோ, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளோடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ யோவான் 7:37-39 ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார் என்ற விவரம் யோவான் 7:37-39 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுதே நமக்கு தெளிவாக சொல்லியிருந்தார். அப்போ இந்த வேத வாக்கியத்தின் ஆவிக்குரிய பொருளை சற்று விவரமாக நாங்கள் பார்ப்போம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில், அதனுடைய அர்த்தம் என்ன? கூடார பண்டிகையின் கடைசி நாள் அன்று, 8ஆம் நாளில், கூடார பண்டிகையின் 8ஆம் நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அப்போ மரண சரீரத்தை உடைய மனுஷனுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அழைப்பு, இன்விடேஷன் இதுவாகும். அப்போ தேவன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஒருவன் தாகமாயிருந்தால், அவனுக்கு ரட்சிப்பு தேவையாயிருந்தால் அவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அப்போ மரண சரீரத்தை உடைய மனுஷனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அழைப்பு இதுவாகும். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, அப்போ வேத வாக்கியங்கள் யாவும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22-21 வரையும் உள்ள வேத வாக்கியங்கள் எல்லாம்
கிறிஸ்துவை பற்றியும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதை பற்றியுமே குறிப்பிடுகிறது என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதனை யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:29 தெளிவாக நிரூபிக்கிறது. ஆனபடியால் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி. வேத வாக்கியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை பற்றியே சொல்லுகிறது என்ற உண்மையை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருப்பானாக. என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன், அப்போ ஏதாவது செய்கிறதை பற்றி அவர் இங்கு சொல்லவில்லை. கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறதை பற்றியே அவர் சொல்லுகிறார். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அவன் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, அவன் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்க வேண்டும் என்பதை பற்றி யோவானில் சொல்லப்பட்டிருக்க 6ஆம் அதிகாரத்தில் கவனமாக பாருங்கள். யோவான் 6:28-29 சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வசனம், முக்கியமான ஒரு வசனம். இதை பற்றி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன். அப்போ அதை பற்றி என்ன சொல்லியிருக்கன்னு சொன்னால், விசுவாசிக்க சொல்லியிருக்கே தவிர ஏதாவது செய்யன்று சொல்லியில்லை. அநேகமானவர்கள் ஏதாவது செய்ய வேணும் என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். மனுஷனாலே அது முடியாது. மனுஷ வீழ்ச்சியின் நிமித்தம் மனுஷனாலே அது முடியாமல் போனபடியால் தேவன் விசுவாசிக்க சொல்லி நம்மை எதிர்பார்க்கிறார். அப்போ இது பற்றி அவர் யோவான் 6:28-29 சொல்லியிருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கு ஏற்ற இஸ்ரவேலியர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறார்கள். இயேசு கவனமாக பாருங்கள். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாக இருக்கிறது. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கன்னு சொன்னால், நீங்கள் ஏதாவது செய்ய விருப்பமாக இருக்கிறீர்களோ இதனை செய்யுங்கள். அவர் அனுப்பினதை, பரமபிதா அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியுங்கள். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய கிரியையே தவிர வேறு ஒன்றையும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை என்று சொல்லி யோவான் 6:28-29 சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது, எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து, அடி வயிற்றிலே இருந்து, மனிதனுடைய உட்பகுதியில் இருந்து, இன்னமோஸ்ட் பீயிங்கிலே இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அப்போ நேரடியாக கிறிஸ்துவிலும் மறைமுகமாக விசுவாசியிலும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக செயல்படுவார். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளோடும். இதுதான் அங்கு சொல்லப்பட்ட கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அப்போ தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் அவர் சிலுவைக்கு அந்த நேரத்தில் போகவில்லை. ஆனபடியால் அவர் இன்னும் மகிமைப்படவில்லை. அவர் மகிமைப்படாததினால் பரிசுத்த ஆவியை கொடுபடவில்லை. பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை என்று சொல்லி யோவான் கூறியிருந்தார். அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த பிரகடனத்தை பற்றி சற்று விவரமாக பரிசீலனை செய்வோமாயில், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்றால் என்ன, அது எந்த அடிப்படையில் செயற்படுகிறது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன,
அதனை எப்படி ஒரு மனிதன் பெற்றுக்கொள்கிறான், அதனை செயற்படுத்துவது யார் என்ற சகல விவரங்களும் சுருக்கமாக அதே நேரம் காத்திரமாக யோவான் 7:37-39 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்படியாயின் ஒரு கிறிஸ்தவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வது பரிசுத்த ஆவியினாலே என்பதும், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை அவன் அறிந்து அதை உணர்ந்து அதனை எப்படி தன்னுடைய நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறானோ அந்த அடிப்படையிலேயே அவனுடைய பரிபூரண வாழ்க்கையும் தீர்மானிக்கப்படுகிறது. யோவான் 10:10 என்பது தெளிவாகிறது. மறுபடியும் இது பற்றி நான் தெளிவாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. மிக முக்கியமான விஷயம் இந்த யோவான் 7:37-39 இந்த வசனத்தை அதாவது சற்று தெளிவாக பரிசீலனை செய்வோமாகில், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்றால் என்ன, அது எந்த அடிப்படையில் செயல்படுகிறது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனை எப்படி ஒரு மனிதன் பெற்றுக்கொள்கிறான், அதை செயற்படுத்துவது யார் என்ற சகல விவரங்களும் யோவான் 7:37-39 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியாயின் ஒரு கிறிஸ்தவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வது பரிசுத்த ஆவியினாலே என்பதும், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை அவன் அறிந்து அதை உணர்ந்து அதனை எப்படி தன்னுடைய நாளாந்த வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறானோ அந்த அடிப்படையிலேயே அவனுடைய பரிபூரண வாழ்க்கை அமையும். அந்த அடிப்படையிலேயே அவனுடைய பரிபூரண வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது என்பது விவரமாக யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் கிறிஸ்து இயேசுவிலேயே உண்டு என்பதும், அவர் சிலுவையில் நிறைவேற்றியதன் நிமித்தமே அது நமக்கு சாத்தியமானது என்பதும், இதனை தவிர வேறு எந்த வழிமுறையும் மனிதனுக்கு இல்லை, வேறு எந்த வழிமுறையும் மனிதனுக்கு இல்லை என்பதும் தெளிவாக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். வேறு எந்த வழியும் மனுஷனுக்கு கொடுக்கப்படவில்லை. வேறு எந்த வழிமுறையினாலும் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை சாத்தியப்படாதென்பது தெளிவாகிறது. அப்போ கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறதுனாலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றினதை விசுவாசிக்கிறதுனாலும் மட்டுமே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை நடைமுறைக்கு கொண்டு வர முடியும். வேறு எந்த வழியினாலும் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை சாத்தியப்படாது என்பது தெளிவாக இருக்கிறது. அப்போ அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த வழியை விட்டு வேறொரு வழியை அவர்கள் நாடும் பொழுது அவர்கள் ஆவிக்குரிய வேசித்தனத்தில் ஈடுபட்டிருக்கிறபடியால் பாவம் மரணம் என்ற பிரமாணம் அவர்களில் வேலை செய்ய தொடங்கும். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இன்னும் சற்று விவரமாக பார்ப்போம். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.